ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது பாரு அப்படிங்கிறாரு. அவனும் பார்த்துட்டு, ராஜா 16 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறான். இவர் அதை பற்றி திருப்தி அடையாமல், அப்படியா, அதுக்கடுத்து வர்ற 17ஆவது தலைமுறைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டார். வந்து எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தாலும் அவரை உடம்பு தெளிய மாட்டேங்குது. அப்போ அந்த ஊருக்கு ஒரு ஞானி வர்றாரு. நான் உன் நோய் தீர்க்க ஒரு மருந்து தரேன் அப்படிங்கிறாரு. என்ன சுவாமி செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நீ ஒரு வண்டி நிறையா உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டு இந்த ஊரில் கணவன் இல்லாமல் ஒரு இளம் விதவை குழந்தைகளோட வாழ்கிறவளை பார்த்து இந்த இதெல்லாம் அனுப்பு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி ராஜா கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த ஒரு ஏழை விதவை வீட்டு முன்னாடி வந்து அந்த வண்டியில் உணவுப் பொருட்கள்லாம் நிப்பாட்டுறாங்க. அப்போது அந்த பொண்ணு பார்த்து என்னன்னு கேட்குறா. ராஜா கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லவும், அவள் மகளை பார்த்து சொல்கிறா, நம்ம பானையில் எவ்வளோ அரிசி இருக்குதுன்னு பாரு அப்படிங்கிறா. அவள் பார்த்துட்டு, அம்மா இன்னும் 5 நாளைக்கு நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கவும், உடனே கொண்டு வந்தவட்ட சொல்கிறா, எனக்கு இன்னும் 5 நாளைக்கு சாப்பாடு இருக்குது, எனக்கு அப்படி தேவைன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்றா. உடனே இவங்க அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, பார்த்தியா, அன்றாடம் உழைக்கிற அந்த பொண்ணே 5 நாளைக்கு தான் உணவு இருக்குது, ஆனாலும் அடுத்து என்ன வேணுங்கிற பற்றி அவள் கவலைப்படலை. நீ 16 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்லான்னு சொன்னாலும் நீ 17ஆவது தலைமுறை என்ன செய்வாங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இதுதான் உன் நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு மனசில் பட்டுச்சு. அப்புறம் அதை தெளிஞ்சு நோயும் குணமானான்.